ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிறதான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இப்போவும் பிரதர் ரூபன் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த தடவை நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நிறையா அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எபிசோட்ஸில். எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நான் கேட்குற கேள்வி வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ரூபன்ட்ட நம்ம கேள்விகளை கேட்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம் நிறைய இருக்க ப்ரோஜெக்ட் தான் கமெண்ட்ஸ்லேயே போடுறாங்க, நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, நேரில் பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்திட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா, அதை பார்க்குறீங்களா? நீங்கள் நிறைய இதை பார்க்க முடியுது. அதாவது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். அதை கூட நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கமெண்ட்டில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், நிறைய நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழில் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் உடனே ஒரு தீர்மானம் பண்ணேன், சரி நம்ம தமிழில் கொஞ்சம் நிறையா பேசலாம். இன்னொரு பிரதர் கமெண்ட் கீழே போட்டிருந்தார், அவர் இந்த ப்ரோக்ராமை இங்கிலீஷில் முழுக்க பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போது பலதரப்பட்ட மக்களுக்கு பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் எல்லாமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எளிதாக போய் எல்லாருக்கும் சேரணும், அவ்வளோதான். அதை நான் ஒரு சிலர்லாம் நான் நிறைய பேசுகிறேன், அவர் கம்மியாக பேசுகிறாரு, நிறைய பேச சொல்லுங்க. அது கூட என்ன காரணம் அப்படின்னா, நான் பேசணுங்கிறதுனால இல்லை, அது எல்லாருக்கும் ரீச் ஆகிடணும். அதை எவ்வளோ எளிதாக்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் எளிதாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். படித்தவங்க ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க, கொஞ்சம் படிப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு. இது அப்பேற்பட்டவர்களுக்கான ப்ரோக்ராம் தான் இது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நம்முடைய நோக்கம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், அந்த மாதிரி நோக்கம்தான். சரி பிரதர், நாம் இப்போ நேரடியாக கேள்விக்கு போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த ப்ரோக்ராம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார் என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் தானே இருக்குது. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது நம்பிக்கையை குறித்து? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சயின்ஸ் கடவுள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்காக கேட்குறேன். ப்ரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான அடிப்படையான கேள்வியாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா, எவல்யூஷனை நம்புகிற சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அப்படி வச்சுக்கோமே. சயின்டிஸ்ட்லேயுமே ஆண்டவரை நம்புகிறவங்க, இந்த பைபிளை நம்புகிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அது நிறைய இது நான் படித்து பார்த்ததில்ல, நிறைய பேர் இன்னுமே நல்ல பிலீவர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பரிணாம வளர்ச்சியை நம்பக்கூடிய இந்த சயின்டிஸ்ட்கள், இந்த கம்யூனிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பிக்கைங்கிறத பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க. நம்பிக்கை என்றால் என்னன்னு கேட்டாலும் நீங்கள் எந்த சயின்ஸ் புக் வேணாலும் திருப்பி பாருங்கள், ஒரு வரி கூட நம்ம டெஃபினேஷனோ ஆன்சரோ பார்க்க முடியாது. பட் நம்ம யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராமில் லாஸ்ட் பல எபிசோட்ஸில் டெஃபினேஷனை வச்சு பார்க்குறோம். வாட் இஸ் வாட், அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு, நம்பிக்கை என்றால் என்னங்கிற டெஃபினேஷனுக்கு எந்த புக்குமே ஆன்சர் சொல்லாது. ஒருவேளை கொஞ்சம் புத்திசாலியான சயின்டிஸ்டாக இருந்தால், மெட்டாஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபிலாசபி கீழே, அது ஃபிசிக்ஸுக்கு கீழே உள்ள ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, டிபார்ட்மெண்ட் கிடையாது. மெட்டாஃபிசிக்ஸுன்ற ஃபிலாசபி கீழே ஒன்று இருக்குது. இதெல்லாம் எங்கள் பர்வியூக்குள்ளே வர விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் மெட்டாஃபிசிக்ஸ் கீழே இருக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி, ஒரு எக்ஸ்கியூஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் போவாங்களே ஒழிய, நம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் நம்பிக்கை என்பது அவங்களுடைய அடிப்படை அஸ்திவாரத்துக்கு எதிராக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போல அவங்க. ப்ராபப்ளி இருக்கலாம். ஓகே. ஆனால் என்ன நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மனுஷ இனம், ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எடுக்கிற முடிவுகளாகட்டும், நம்ம வாழ்க்கை முறையாகட்டும், நம்ம எடுக்கிற முக்கால்வாசி டெசிஷன்ஸ் ஆகட்டும், 90% நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எடுக்கிறோம். எந்த மாதிரின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேரேஜ் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் ஒருவேளை அவங்க என்ன ஸ்டாண்டர்டு, சோஷியோ ஸ்டாண்டர்டு, எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் பார்த்தே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. பண்ணினாலும் ட்ரஸ்ட்டுங்கிற அடிப்படையில் தான் அவங்க மேரேஜுங்கிறத பண்ணுவாங்க. நம்பிக்கை அடிப்படை. அதுக்கு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம்.
இங்கே மேரேஜில் யூஸ் பண்ணுற வார்த்தை நம்ம ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்பிக்கை தான். இப்போது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இவர் நல்லா வச்சுப்பார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. இவங்க வந்தாங்கன்னா நம்ம குடும்பம் நல்லபடியாக கட்டப்படும், நம்ம நல்லா ஒரு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்றது இவங்களுடைய நம்பிக்கை. கரெக்ட். இதன் அடிப்படையில் தான் அவங்க இத்தனை லட்சம் செலவு பண்ணியே கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. பல லட்சங்களும் பல கோடிகளும் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்குங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஸ்டடி நான் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன தான் இருந்தாலும் ரிசல்ட் இன்னும் கண்ணில் பார்க்கல. ரிசல்ட் என்ன வேணால் ஆகலாம். ஓகே. ஸோ இப்போ எதன் அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்கன்னா கான்ஃபிடன்ஸுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னது? அதுவும் நம்பிக்கைக்கு இன்னொரு பரிமாணம், ஒரு வார்த்தை, இன்னொரு டைமென்ஷன் ஃபார் நம்பிக்கை. ஓகே. இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலில் ஒரு எல்கேஜிலேருந்து ஆரம்பித்தா 14 வருஷம், 12th முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் யூஜி படித்து இல்லை இன்ஜினியரிங் படித்தா ஒரு 4 வருஷம், 18 வருஷம். அது போதாதுக்கு பிஜிலாம் படிக்கிறோம். அப்போ அது ஒரு 2லேருந்து 3 வருஷம்னு வச்சுக்கோ. 20 வருஷம் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி சில பெரிய படிப்பு வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க, கோடிலாம் செலவு பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்த பிறகு படிக்கிறோம். இல்லை, சொல்லும் போது நல்லா படிடா, இல்லைன்னா எதிர்காலம் நாசமாக போயிடும், நீ நடுத்தரில் நிற்ப, இப்படி சொல்லி தான் படிக்க வைக்கிறேன். இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், ஹோப்புங்கிற வேர்டு. ஓகே. அது என்னது? நம்பிக்கைக்கு இன்னொரு வார்த்தை. இன்னொரு இந்த படிப்பு ஆரம்பிச்சதுனால சொல்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம்ட்டு போகிறாங்க. இப்போ சென்னை மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 5 லட்சம் ரூபாயை தான் அவங்க செலவு பண்ணுவாங்க அந்த நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. அப்ராக்சிமேட்லி மேபி ஒரு 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க. 100 பேர் படித்தாங்கன்னா 5 பேர் பாஸ் ஆகிறாங்கன்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷனில் வச்சுக்கோமே. எதனா அடிப்படையில் நம்ம ஃபீஸ் கட்டுறோம்? போய் படித்து பையன் பொண்ணு டாக்டர் ஆயிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஃபீஸே கட்டுறோம். அப்போ அதுவும் நம்பிக்கையின் அடிப்படை தான். ஆமாம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடியதான இந்த உதாரணங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணுறது நம்பிக்கையின் அடிப்படை, ஒரு வேலை பார்க்குறது நம்பிக்கையின் அடிப்படை. கரெக்ட். அடுத்து குழந்தை பிறந்தா அது ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படை. அப்போ எதிர்காலத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் என்பதும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படை தான். அப்போ நம்பிக்கை இல்லாமல் மனுஷன் இல்லை. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை ஓட்டுறான். எக்ஸாக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு மனுஷ இனம், ஒரு ஹியூமன் பீயிங்னு ஒருத்தன் இருந்தால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முக்கால்வாசி முடிவுகளையும் முக்கால்வாசி காரியங்களையும் ஒவ்வொரு விஷயமா இவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது அடிப்படை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, காலைக்கு வேலைக்கு போகிறவர் சாயங்காலம் வந்து உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போகிறாரு. எதன் அடிப்படை? நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அப்படி தானே? கரெக்ட். ரைட். இப்போது சாயங்காலம் வந்தாச்சு, வீடுகளெல்லாம் இந்த மாவு ஆட்டி வைப்பாங்க, இப்போலாம் வாங்கி வைக்கிறாங்க. எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க? நாளை காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு கொடுக்கலாங்கிற, அதுவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தானே வரும். எக்ஸாக்டாக. அப்போது அன்றாட லைஃப் என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையே ஓடுது. எக்ஸாக்டாக. ஒரு நம்பிக்கை இல்லாட்டி நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா? கரெக்ட். நாளைக்கு நான் எழுந்திரிக்க மாட்டேன்னா நம்ம ஏன் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம்? எந்திரிப்பேன்ற நம்பிக்கையில் தானே இவ்வளவு செய்கிறோம். கரெக்ட். சிலர்லாம் காலைல வேலைக்கு போகிறதுக்கு முந்தின ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டுலாம் படுக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா டைம் இருக்காது அந்த நேரத்தில் தேடுறதுக்கு, இப்போயே செலக்ட் பண்ணி வச்சுருவோன்னு. சண்டே சர்ச் போகிறவங்களாம் பாருங்கள், முந்தினாலே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அத்தனையுமே 100% ஃபெய்த், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்குது. எக்ஸாக்ட். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களை நம்ம பார்ப்போம், நம்ம கேள்விப்படுவோம். பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் பெரிய அளவில் கடன் சுமை இருக்கும், லோன்ஸ் இருக்கும், டெட் இருக்கும், லேபர் சைடில் இஷ்யூ போயிட்டுருக்கும், கவர்மெண்ட் சைடில் சில ப்ரெஷர் இருக்கும் சில நேரம். இது எல்லாத்தையும் யோசித்து அவங்களால பண்ணவே முடியாது. இவங்களை ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போக வைக்கிறது அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குமே ஒழிய வேறு எந்த மேத்தமெட்டிக்ஸும் இருக்காது. இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த இவங்கெல்லாமே இன்சூரன்ஸ் போடுறாங்க. என்ன அடிப்படையில் இன்சூரன்ஸ் போடுறோம்? பின்னாட்களில் 60 வயசில் எனக்கு யூஸ் ஆகும். கரெக்ட். அதன் அடிப்படையில் தான் இன்சூரன்ஸ் போடுறோம் இல்லையா? கரெக்ட். இன்னும் சொல்லப்போனால் இந்த எவல்யூஷன் தியரியை நம்புகிற சயின்டிஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே கடவுள் இல்லைங்கிறத எப்படியாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி சொல்லிடலாங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கை, நீங்கள் கடவுள் நம்பிக்கை தப்புங்க,
நாங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணி நம்ப வைக்கிறோம் பாருங்கன்றதுக்காக இவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அது இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மரத்துக்கு கிளையில் உட்காந்துட்டு அந்த கிளையே வெட்டுற மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்பிக்கை என்பது மனுஷங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரியும், நம்பிக்கைங்கிறது மனுஷங்களுக்கு தேவையே இல்லைங்கிற ஒரு விஷயம் மாதிரியும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளும் அதை யோசித்து பார்க்காம நம்ம நிறைய பேர் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்கன்னா, ஆமாம் காணாதது தானே நம்புகிறோம். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் எதையுமே நம்ம பார்த்து நம்பல, இப்படி இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் அந்த வேலையை பண்ணுறோம். யாருமே ஒரு 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 ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ப்ராஃபிட் வந்த பிறகு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன உழைக்கணுமோ உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கையில் மட்டும் நம்ம மனுஷங்க என்ன கேட்குறாங்கன்னா, கடவுள் ஒருத்தர் இருந்தால் என்கிட்ட வந்து பேசட்டும், அப்புறம் நான் நம்புகிறேன். இப்போ நான் இப்படி ஒரு சந்தேகம் கேட்குறேன். இப்போ அவங்க பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்புறதுக்கு வேலை இல்லைல்ல. அப்போ அந்த நம்பிக்கை தான் பல நேரங்களில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இல்லை. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போது எவல்யூஷன் தியரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதை பரிணாம வளர்ச்சி கொள்கை சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இவங்க இந்த ரிசர்ச்சை இன்னும் என்ன அடிப்படையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிறத ப்ரூஃப் பண்ணுவோங்கிறது நம்பிக்கை தானே உங்களுக்கு. நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கை என்பது தான் வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்குது, அஸ்திபாரமாக இருக்குது. டெய்லி வாழ்கிறதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம். ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இல்லாவிட்டால் வாழ்வது இல்லை, கஷ்டம், வாழ்க்கை போகாது, மூவ் ஆகாது. ஸோ அதில் மிக முக்கியமானது கடவுள் நம்பிக்கை. ஸோ இவங்க நம்பிக்கை இல்லைங்கிறாங்க, ரைட். இப்போ இவங்க அடுத்த இந்த கடவுள் மறுப்பு கொள்கைக்காரர்கள் அல்லது இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி தான். அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, எது ஒரு நாள் காட்டுங்க, கடவுள் இருக்கிறார் தானே, உங்கள் கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் தானே. நம்ம ஹீப்ரூல எல்ஷாடாய்னு அதை சொல்கிறோம். அவங்க வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் தானே, அங்கே இருப்பார் இங்கே இருப்பார் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, எங்கே உங்கள் கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி அவங்களுக்கு பதில், ஏன்னா பல நேரங்களில் நம்ம ஆட்களை இதில் ஸ்தம்பித்து நிற்கிறத நான் பார்க்குறேன். எந்த வகையில் அப்படின்னா, சயின்ஸ்காரங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க. இந்த பாருங்க, டேபிள் இருக்குது நான் காட்டுறேன், சேர் இருக்குது நான் காட்டுறேன், உங்கள் கடவுளை காட்டுங்க அப்படிம்பாங்க. அதை நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது? ஸோ இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இவங்க கேட்குற கொஷின் என்னென்னா, ஆமாம் நீங்கள் தான் எல்லாம் முடியும்னு சொல்கிறீங்கல்ல, கடவுளால் முடியாத எதுவுமே இல்லைன்னு தான் நம்மளும் சொல்கிறோம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்து எல்லோரும் மூஞ்சி நீங்கள் காமிச்சிட்டாருன்னா முடிஞ்ச வேலை, ஓகே அப்படிங்கிற ஒரு இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து கேள்விகள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு ஆன்சர் கொடுக்குறத விட அந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் புரிஞ்சிடும். விசுவாசம் ஆர் நம்பிக்கை என்றால் என்ன, அதுக்கு டெஃபினிஷன் அஃப்கோர்ஸ் இது சயின்ஸ் புக்கில் எங்கேயும் இருக்காது. ஸோ அதுக்கு டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அது எங்கே வருவோம் நம்ம யூஸ்வலாக பைபிளில் தான் இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் டெஃபினிஷன், டெஃபினிட்டிவ் ஆன்சர்ன்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அப்சல்யூட் ஆன்சர், இல்லை ஒரு 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 வாதத்துக்கு இல்லாமல் கரெக்டாக ஒரு ஆன்சர் கொடுக்குறது பைபிள் தான் இருக்கும். அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய மெசேஜில் நான் வெரி ஆஃபன் யூஸ் பண்ணுற வேர்ட், நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் லாங்காகோ சோலகாகோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு இருக்காது. கரெக்ட். நோவாவுக்கு 600ஆம் வயதாக வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும். இஸ்ரேவேலிலே ஆகாப் ராஜாவாக இருக்கும்போது, சீரியாவிலே ஆசைகள் ராஜாவாக இருக்கும்பொழுது, இப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இங்கே ராஜா யார், அங்கே ராஜா யார், அவன் எத்தனாவது வருஷம் இருக்கணும்னா. ஸோ பைபிள் வந்து த பர்ஃபெக்ட் ஆன்சர் புக் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இதை யூஸ் பண்ணுவேன். நான் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன? ஸோ இதோட டெஃபினேஷன் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எபிரேயர் 11:1 நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி, விசுவாசமானது நம்பப்படுறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்போ ஃபெய்த் பை டெஃபினிஷன் கண்களுக்கு தெரியாதது. ஃபெய்த்தோட டெஃபினேஷனு கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததோ அதுக்கு பேர் ஃபெய்த்து. ஆமாம். இது எப்படிப்பட்ட கேள்வினா, தண்ணி ஏன் லிக்விடாக இருக்குன்னு கேட்டால், லிக்விடாக இருந்தாலும் அதுக்கு பேர் தண்ணி, அது பேர் கட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் சாலிடு, அதுக்கு பேர் ஐஸ் இல்லை. ஆமாம், சாலிடு. கண்ணுக்கு தெரிஞ்சால் அது பேர் விசுவாசமே கிடையாது. விசுவாசம்னாலே கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாதது தான் விசுவாசம். ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் கொஸ்டின் தான். ஏன் தண்ணி லிக்விடாக இருக்குன்னு கேட்டால், லிக்விடாக இருந்தால் தான் அது பேர் தண்ணி. அதை ஒருவேளை சாலிடாக நீங்கள் மாற்றினீங்கன்னா அது பேர் ஐஸ். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் இது.
இப்போ இதில் என்ன நான் கோரிலேட் பண்ணி அனாலஜிக்கலாக சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ இந்த ஒரு சிங்கிள் உயிரினம் வந்தது, சிங்கிள் செல் யூனிசெல்லார் ஒத்தை செல் இருக்க ஒரு உயிரினம் வந்துச்சு, அமீபாக்கள் வந்தது. நம்ம போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து காம்ப்ளெக்ஸ் உயிரினம் வந்துச்சு. அப்புறம் டிஎன்ஏ 3.3 லட்சம் கோடி லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்க டிஎன்ஏ அதுவாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் ஒரு 0.0000 ஒரு 1000 ஜீரோ போட்டு 1% கூட நம்ம கண்களிலால் மனுஷ இனம் பார்த்ததே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஓகே, ரைட். ஒரே ஒரு நத்திங்னா என்னங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம மூளைக்கு தெரியாத விஷயம். நம்ம பழைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்தோம். அப்படியே ஒரு நிமிஷம். நத்திங்கிறது என்னுடைய விளக்கத்தை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நத்திங்னா என்னென்னு பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சொல்லுங்க. ஸோ நத்திங் என்றால் என்னங்கிறதும் தெரியாது. நத்திங்லேருந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு செல் உருவானதையும் நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. ஆனாலும் கடவுள் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம மனுஷ இனம் கம்ஃபர்டபுளாக அதை நம்பிட்டு இருக்கோம். ஸோ இது எதையுமே பார்க்காம தான் இவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கைக்கும் இதே டெஃபினேஷனுக்கு அடிப்படையில் தான் இவங்களும் ஒன்றும் கண்ணில் அப்சர்வ் பண்ணாத ஒரு விஷயத்த நான் சொல்ல, நம்ம இந்த ஜென்ரேஷன் சொல்ல, எந்த ஜென்ரேஷனுமே அதாவது பிக் பேங் தியரியை இவங்க பார்த்ததில்லை இல்லையா. அதில் என்னென்னா பேசிக் கேள்விகளே இன்னும் தெரியல. எங்கேருந்து வந்துச்சுன்னா ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து வந்துச்சு, நத்திங்கிற இடத்துல வந்தது. அதை இவங்க இன்னும் பார்க்கல, கண்ணால் பார்க்கல இவங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் அது பிக் பேங் தியரி வெடித்து சிதறினதை இவங்க பார்க்கல. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மழை பெஞ்சதையும் இவங்க பார்க்கல. அந்த சூடு குளிருக்கு நடுவில் உருவாகின ஒன் செல் யூனிசெல்லுலார் அந்த அமீபாங்கிறதையும் இவங்க பார்க்கல. அப்புறம் பல கோடி வருஷங்களுக்கு பிறகு அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதையும் இவங்க பார்க்கல. இவங்க எதையுமே பார்க்காம நம்பிக்கையின் அடிப்படையில் பொருள் மேல் உறுதி அவங்களுக்கு, காணப்படாத மேல் நிச்சயம் இருக்குது அவங்களுக்கு. அதைத்தான் நம்ம விசுவாசங்கிறோம். பைபிள் சொல்லுது. நான் எப்பவுமே சொல்வேன், இவங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி பைபிள்கிட்ட தான் வராங்க, கடைசியாக இங்கே தான் வரணும். இந்த டெஃபினிஷனை எடுத்து தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்பிக்கைங்கிறதெல்லாம் மனுஷங்களுக்கு தேவையே இல்லைங்க, நம்பிக்கைங்கிறது மனுஷங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு விஷயம், பார்க்காததை நம்பாதீங்க அப்படிம்பாங்க. இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது நம்பிக்கை இல்லை, அது பேர் மூட நம்பிக்கை. எக்ஸாக்ட்லி. சொல்கிற விதத்தில் இந்த ஹைப் கொடுத்து சொல்லும்போது அது ஏதோ ஒரு பிராண்டாக பில்ட் ஆகி, பிராண்டுனா என்னங்கிறது ஒரு 2 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். நானும் அந்த எபிசோட் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு டெலியூஷனை நம்ம நம்பிட்டு இருக்கோம். சொல்கிற விஷயம் முக்கியம் இல்லை, சொல்கிற ஆள் தான் முக்கியம். அவர் சொல்லிட்டாருன்னா அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். அது நம்ம கிறிஸ்தவத்தில் கூட இருக்கு. நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். சொல்கிற விஷயம் என்னவான்றது அவங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் பைபிளில் இருக்கான்றது முக்கியம் இல்லை. அவர் சொல்கிறாருங்க தப்பாக இருக்குமா அப்படின்னு எங்கேயோ சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேருக்கு பேசிக்காக சொன்னோம்னா நம்ம ஏற்றுக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்காது. காம்ப்ளிகேட்டடாக சொன்னால் தான் அவங்களுக்கு சிம்பிளாக புரியும். அது காம்ப்ளிகேட்டடாக சொன்னால் தான் சிம்பிளாக புரியும் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம அமெரிக்க ஜனாதிபதி இருப்பார், ஆர்மி ஜெனரல் வந்து சல்யூட் அடிப்பார். ஏன் சல்யூட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏன் வியூவில் கேட்டிங்கன்னா, இவரை விட அவர் சுப்பீரியர், அதாவது எனக்கு மேல் பதவியில் அவர் இருக்கிறாரு, ஜனாதிபதியாக இருக்கிறாரு. ஸோ நான் அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் சல்யூட்டு. ஓகே, ரைட். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் உங்களுக்கு. அதாவது இதே விஷயத்த, அதாவது எப்படின்னா, நீ சல்யூட் அடிக்கிறது எதுக்காக ஒன்று சல்யூட் அடிக்கிறவங்க வைக்கிறோன்னா, அவர் உன்னோட மேலானவர்னு நம்ப வைக்கிறதுக்கு தான். ஓகே. ஆனால் அதை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன் சல்யூட் அடிக்கணும்னா, அவர் ஃபஸ்ட்டு இவரை விட பெரிய ஆளுங்கிறத நம்பணும். ஆர்மி ஜெனரல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அமெரிக்காவை பார்த்து சல்யூட் அடிக்கிறாருன்னா, இந்த பிரசிடென்ட் என்னை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கணும். அதை பல வருஷம் வர வைக்கிறதுக்கு தான் அவர் ஆர்மியில் சேர்ந்த அன்னிலேருந்து ஆர்மியில் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவரை சல்யூட் அடிக்க வைக்கிறது. அவர் அதை மனசில் பதிய வச்சுக்கணும், இவர் என்னோட மேலானவர், சல்யூட் அடிக்கணும். அப்படி நம்பினா தான் அவர் சொல்கிறது இவர் செய்வார். ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்போமே, அவர் சொன்னால் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேட்குறாரு. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவோம்? இப்போ இதான் ஆன்சர், நான் உன்னோட சுப்பீரியர், நான் சொல்கிறது நீ செய்யணும். சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சட்டத்தை எதுக்கு நான் கேட்கணும்னா, சட்டம் உண்மை மேலானது, நான் ஏன் அதை நம்பணும்னா? ஸோ இப்படிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காலங்காலமாக 20-30 வருஷமாக அவரை சல்யூட் அடிக்க வைக்கிறது. அதை பார்க்குற ஜனங்கள், இவ்வளோ பெரிய ஆர்மிக்கு ஹெட்டாக இருக்கவர் ஒரு சல்யூட் அடிக்கிறாருன்னா நானும் அவர் கீழ்ப்படியணும். இல்லை, இது எப்படி சைக்காலஜிக்கலாக மாறுதுன்றது என் வியூவில் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு இடத்துல
இவர் சொல்கிறத அவர் கேட்கலன்னா நான் என்ன சொல்கிறேன், ஜனாதிபதி சொல்கிறாரு அவர் கேட்க மாட்டார் பாருங்க. மேபி ஜனாதிபதி சொல்கிறது தப்பாக இருக்கும். கரெக்ட் இல்லையா? கரெக்ட். ஜனாதிபதி சொல்கிறது தப்பாக இருந்து இவர் எதிர்த்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நானே எப்படி ஆயிடுறேன் பார்வையாளர். ஏங்க அவர் ஜனாதிபதி சொல்கிறாரு அவர் எதிர்த்து பேசுகிறாரு பாருங்க, அவருக்கு என்னங்க வேலை, அவர் சொல்கிறத செய்யறதானே. கரெக்ட். இந்த பிம்பம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, கண்டினியூஸாக ஒரு பல விஷயங்களை நம்ம பார்க்க 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 இது கொஞ்சம் ஒரே நாளில் வராது. இந்த நம்பிக்கை, இந்த பிராண்டு, இந்த பெர்செப்ஷன், இதை உருவாக்குறதுக்கு தான் பல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிறது சரியாக இருக்குமான்னு சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் ராஜா காலத்தில் சாதாரணமான மனுஷன் தலையில் கிரீடத்தை வச்சுட்டோம்னா ஜனங்க அத்தனை பேரும் மரியாதை கொடுக்கணும் அவருக்கு. அந்த கிரீடத்தை வச்ச ஆளு பெரிய ஆளு, அவர் ராஜா அப்படின்னு இவங்க நம்பணும். கரெக்ட். அந்த கிரீடம் தான் அவங்கள நம்ப வைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு வெளியரங்கமான பொருள். கரெக்ட் இல்லையா? எக்ஸாக்டாக சொன்னீங்க. அப்போ இவங்க வேறு வழி இல்லாமல் ஐயோ ராஜா சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு அவருக்கு என்னப்பா வித்தியாசம்? சவுல் வந்து ஜனங்களோட இருந்த ஒரு மனுஷன் தான், சாதாரண ஆள் தான். எப்போ அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட அத்தனை பேர் அவனுக்கு கீழ்ப்படினுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு இல்லை? கரெக்ட். இல்லையா? கரெக்ட். அப்போது என் ராஜாவுக்கு நான் கீழ்ப்படினுங்கிற முதல்ல இவங்களுக்குள்ள அந்த ஃபெய்த்தை உருவாக்கணும், நம்பிக்கை உருவாக்கணும். அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்க ஜெனரலுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஜெனரலுக்கும் நடுவில் கொண்டு வரோம். கரெக்ட். ஓகே. இப்போ இது நம்ம இப்போ சமூக ரீதியான விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். பிஸ்னஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிஸ்னஸில் ஒரு கேஸ் ஸ்டடி, நல்ல ஒரு கேஸ் ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா மாருதியோடைய நெக்ஸா இனிஷியேட்டிவ். மாருதி கார் வந்து ரொம்ப காலமாக இந்தியாவில் இருக்க நம்பர் 1 கார் கம்பெனி. 2 கார் விற்கிதுன்னா, இந்தியாவில் 2 கார் விற்கிதுன்னா அதில் ஒரு கார் வந்து மாருதி காராக தான் இருக்குது. 50% மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு ஒரு மேஜர் இஷ்யூ வருது. என்னென்னா, ஒரு 5 to 10 லட்ச ரூபாய்க்கு கார் விற்றா விற்கிது, நல்லா சேல் ஆகுது. அதுக்கு மேலே ஒரு ப்ரீமியமாக ஒரு 15 லட்சத்துக்கோ அதுக்கு மேலேக்கு ஏதாவது அதுக்கு மேலே காஸ்ட்லியான ஒரு கார் விற்றா விற்கவே மாட்டேங்குது. இவங்களும் நல்ல கார்லாம் போட்டு ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்க, எவ்ரி திங் ஃபெயில். அப்போ தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மாருதின்னு சொன்னாலே மக்களுக்கு மைண்டில் வர்ற விஷயம் அந்த குட்டி கார், லோ காஸ்ட் கார். இருக்குது. இதுதான் வந்து ஜனங்களோட மைண்டில் இருக்குது. இப்போ இந்த நம்பிக்கையை மாற்றணும். அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் 2015 வருஷம் நெக்ஸாங்கிற ஷோரூமை கொண்டு வராங்க. இதனுடைய கேஸ் ஸ்டடி சிஎன்பிசிக்கு அப்போ இருந்த மார்க்கெட்டிங் ஹெட் கொடுத்தது இன்டர்வியூ யூடியூப்பில் இருக்குது. ரொம்ப நல்ல கேஸ் ஸ்டடி. ப்ராப்ளி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கூட போய் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது ஷோரூம் நெக்ஸா, புது எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக காரை சேல் பண்ணுறதுக்கு கார் சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளை தான் கூப்பிட்டு வந்து வேலைக்கு போடுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க, இல்லாட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணவங்க, ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணவங்க, இந்த மாதிரி எம்ப்ளாயீஸை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து இவங்க வேலைக்கு போட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஷோரூம் மாதிரிலாம் இருக்காது. வந்த புதுசில் 2015 பார்க்கும்போது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஷோரூமாக இருக்கும். பயங்கர டெக்கரேஷன்லாம் பண்ணி அது உள்ளே வந்து இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஹைஃபையான சேல்ஸ் பீப்புளை பார்க்கும்போது பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இது குட்டி கார் கம்பெனி இல்லை, இது லோ காஸ்ட்டோ லோ பட்ஜெட் கார் கம்பெனியோ கிடையாது, லக்ஸூரியஸ் காரோடைய ஒரு ஷோரூம். அந்த ஃபீலிங் வந்த பிறகு இப்போ 20 லட்சம் 25 லட்சம் கார் நல்லா விற்கிது. அப்போ இவங்க என்ன மாற்ற ட்ரை பண்ணாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நல்ல பொருளையே ஒரு 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 சின்ன கார் கம்பெனி, ஒரு குட்டி கார் லோ பட்ஜெட் கார் கம்பெனி செஞ்சு கொடுத்தாலும் விற்காது இருந்த காலம் போய் இப்போ அமோகமாக விற்கிது. இதை நல்லா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியும். இது எல்லாமே நம்பிக்கையை இம்பேக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஜனங்களை இப்போ நம்ப வைக்கணும். நம்ப வைக்கிறதுக்கு தான் இந்த ஷோரூமு. இந்த ஷோவை காட்டி காஸ்ட்லி காருங்க, இது உள்ளே வந்தாலே உங்கள் மைண்டு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடணும். கரெக்ட். 10 லட்சத்துக்கு கீழே வந்துடக்கூடாது. இப்போது அதே மாருதியை 10 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் திங்க் பண்ண வச்சாச்சு. வச்ச பிறகு சேல்ஸ் நல்லா போகுது. ஸோ இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். என்னென்னா, பை டிசைன் கடவுள் நம்மளை படைச்சார் இல்லையா, அந்த டிசைன்லேயே அவரோட சீக்வன்ஸ் எப்படின்னா 1 2 3 அப்படிங்கிற சீக்வன்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு நம்பணும். 2வது அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஏன்னா வசனம் சொல்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ அதுக்காக ஒரு மனுஷன் எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு சக்ஸஸ் கிடைக்குது. நம்ம எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்கள்லையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்புவோம், அதுக்கு எடுக்கிற முயற்சி எடுப்போம், அதுக்கப்புறம் சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் நம்ம பல 6-7 எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்.
பையனை நம்பிக்கை அடிப்படையில் காலேஜுக்கு அனுப்புகிறோம், ஆமாம், அவன் கஷ்டப்பட்டு படிக்கணும், முடிவில் இன்ஜினியர் ஆகிடுவான். இன்ஜினியர் ஆகிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கடவுள் நம்பிக்கைன்னு வரும்போது நம்ம ஜனங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு காமிங்க, சக்ஸஸை கொடுத்துருங்க, ம், அப்புறமா நாங்கள் நம்புகிறோம், அப்புறமா நாங்கள் உழைக்கிறோம். அப்புறம் உழைக்கிறோம். ஃபார்முலாவே தப்பாக இருக்கு, ஃபார்முலாவே தப்பா. அப்புறம் ஏன் உழைக்கணும், அதான் சக்ஸஸ் வந்துடுச்சே. ஆனால் நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது சரியான பிறகு காசு கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறது இல்லையே. எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு, உழைச்சி வெளியே வந்தால் காசு கொடுப்பேன், இல்லைன்னா தரமாட்டேன் நம்ம சொல்கிறது இல்லை. சொல்கிறது இல்லை. ஐஏஎஸ் ஆயிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் காசு கட்டுறேன், அதுக்கப்புறம் காசு கட்டுறேன், அது சொல்கிறது இல்லை. தொழிலுக்கு வந்து ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு நான் பார்த்துடுறேன், அதுக்கப்புறம் உழைக்கிறேன், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்க யாருமே சொல்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபெய்த்து, ஒர்க்கு, சக்ஸஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அவங்க எனக்கு முதல்ல சக்ஸஸை காட்டுங்க, ரிசல்ட்டை காட்டுங்க, அதுக்கப்புறமா நாங்கள் வேணால் உழைக்கிறோம், அப்புறம் நம்புகிறோங்கிறாங்க. இது வந்து ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க. எனக்கே இப்போ தான் ரொம்ப தெளிவாக புரியுது. இப்போ இது வந்து இல்லாஜிக்கல் ஆர்குமெண்ட், ஃபார்முலாவே தப்பாக இருக்குது, தலையில் இருக்குது. இப்போ எனக்கே நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருக்கிறீங்க. எனக்கு உண்மையிலே நான் சொன்னேன், நான் இதுக்காக சொல்லலை. ஒரு ஃபெய்த்து, நம்பிக்கை என்பது எவ்வளோ அழகாக இப்போ நம்ம புரிஞ்சிருக்கு. எனக்கு இவங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. நேரமாயிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் இதை பற்றி கண்டினியூஷனு நம்ம பார்க்கலாம். நேயர்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராமுக்காக ஜாப் பண்ணிக்கொள்ளுங்க, பிரதருக்காக ஜாப் பண்ணுங்க. அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஜாப் பண்ணுங்க, அவர் ஊழியத்துக்காக ஜாப் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.